ஒரு வயசு பையனை வலுக்கட்டாயமா நடுக்காட்டுக்கு கூட்டு வந்து ஒரு பொண்ணு முத்தம் கொடுக்குறா. இந்த பொண்ணோட அப்பாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருது. உடனே அந்த பையன் என்ன கற்பழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஜெயில தள்ளி விட்டுறா. இவ அந்த பொண்ணோட அம்மா மனசுக்கு பிடிச்சவன் கிடைக்கணும்னு ஆத்துல இந்த விளக்க விடுமா அப்படின்னு சொல்லும் போது, ஆறும் ஆழம் இல்லை, சேர்ற கடலும் ஆழம் இல்லை, ஆழம் எதுன்னா பொண்ணுங்க மனசுதான் ஒருத்தவன் அங்க பாட்டு பாடுறான். அவனுக்கு ரெண்டு கையும் இல்லை. என்னடா இவனுக்கு ரெண்டு கையும் இல்லையேன்னு பார்த்தா, அந்த பொண்ணு முத்தம் கொடுத்தால அந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டு, அம்மா அப்பா சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டு வந்தேன், இந்த பையன் கூட என்ன சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருப்பா. இவனும் நடுராத்திரில தோணியில அந்த ரெண்டு கையும் வச்சு தள்ளிக்கிட்டே இவங்களை காப்பாத்தி விட்டுருவான். அந்த ரெண்டு கை தானே அவங்களை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு கையையும் அந்த பொண்ணோட அப்பா வெட்டியிருப்பான். சொன்ன சொல்லு என்ன ஆச்சு, சொந்தமெல்லாம் என்ன இப்படிலாம் சொல்லிட்டு அவன் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்ல மாட்டா. தண்ணியில கோலம் போடு, ஆடி கத்துற தீபம் ஏத்து, ஆகாயத்துல கோட்டை கட்டு, அந்த இடத்துல தோட்டம் போடு, ஆண்டவனை கூப்பிட்டு வந்தே நீ காவலுக்கு வச்சிரு, இதெல்லாம் நடக்கும், ஆனா நீ ஆசைப்பட்ட பொண்ணு மட்டும் கிடைக்காதுன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்பயும் அந்த பொண்ணு வாயை திறக்கவே இல்லை. ஒரு நாள் அந்த பையன் ஜெயில இருந்து வெளில வந்துடுறான். ஒரு பெரிய ரவுடியை வச்சு அவனை கொல்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புறான் அந்த பொண்ணோட அப்பா. அந்த ரவுடியோட காலில் வந்து அவன் கெஞ்சிரா, என்ன கொண்டுடுங்க, அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானம்மா அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டான்னு ரவுடி கேட்கும்போது, இங்க இருந்தா எப்படியும் எங்க அப்பா கொண்டுடுவாருன்னு ஜெயிலில் உயிரோட இருக்கட்டும்னு அனுப்பி வச்சேன். இப்போ அவர் சாவுறதுன்னா என்ன கொண்டுடுங்கிற. அப்புறம் தான் தெரியுது நெருப்புல நின்றுருக்கா இவ. இவளோட கஷ்டத்தை நினைச்சா கல்லு கூட உருகிடும். இவ அதெல்லாம் பாட்டுல சொல்றா.